ஒரு டாபிக் என்னென்னா இன்டர்னல் எனர்ஜி. இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது என்னென்னா ஒரு சிஸ்டமோட கேரக்டரிஸ்டிக்ஸை பற்றி சொல்கிறது. ஸோ அதை வந்து யூ அப்படின்றது சிம்பிள் வச்சு சொல்லுவோம். இன்டர்னல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு த எனர்ஜி ப்ராசஸ் பை ஆல் த கான்ஸ்டியூண்ட் நேம்லி. ஸோ அதாவது ஆட்டம்ஸ், அயான்ஸ், மாலிகுல்ஸ் எல்லாமே என்ன எனர்ஜியை வந்து ப்ரொசஸ் பண்ணியிருக்கோம், அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் எனர்ஜி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த எனர்ஜி எல்லாத்தையும் சேர்த்து வர்றதா வந்து இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது என்னென்னா ட்ரான்ஸ்லேஷன் எனர்ஜி, வைப்ரேஷன் எனர்ஜி, ரொட்டேஷன் எனர்ஜி, பாண்ட் எனர்ஜி, எலக்ட்ரானிக் எனர்ஜி, அது மாலிகுலர் இன்ட்ராக்ஷன் எல்லா எனர்ஜியும் சேர்த்து இருக்கிறத நம்ம இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். டோட்டல் எனர்ஜி ஆஃப் ஆல் த மாலிகுல்ஸ் ஆஃப் த சிஸ்டம் பேர் தான் இன்டர்னல் எனர்ஜி. ஓகே, இப்போ உங்களுக்கு இன்னும் பர்ஃபெக்டாக சொல்லணும்னா கைனெட்டிக் எனர்ஜி ஈக்குவல் டு மோஷன் ஆஃப் த மாலிகுல்ஸ். அந்த மாலிகுல்ஸ்லாம் எப்படி மூவ் ஆகிட்டு இருக்காது கைனெட்டிக் எனர்ஜி. பொட்டென்ஷியல் எனர்ஜினா அதாவது நீ எங்கேயும் போகக்கூடாது, நீ ஒரே இடத்துல தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பாண்ட் எல்லாமே இருக்கும் இல்லையா. ஸோ அதை ஒரே இடத்துல நிற்க வைக்கும் இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் அதர் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ், இந்த மூணும் கைனெட்டிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி, அதுக்கப்புறம் சில இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தெர்மோடைனமிக்ஸில் one is concerned only with the change in internal energy rather than absolute value of energy. நம்ம வந்து இது நிறைய இடத்துல இதுக்கப்புறம் படிக்க போகிறதுலாம் வந்து இன்டர்னல் எனர்ஜி வந்து எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இனிஷியலுக்கு எவ்வளோ இருந்தது, ஃபைனலில் எவ்வளோ இருந்தது, அந்த சேஞ்ச் தான் பார்ப்போம். அதில் வந்து இருக்கிற அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் த எனர்ஜி நம்ம பார்க்க மாட்டோம். சரிங்களா, தெர்மோடைனமிக்ஸை பொறுத்தவரை இதுதான். ஓகே, இப்போ நான் இன்டர்னல் எனர்ஜி எதுக்குப்பா படிக்கணும், நான் இன்டர்னல் எனர்ஜி கான்செப்ட் தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டர்னல் எனர்ஜி ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸ்க்கு இடையில் இருக்கிற இன்டர்னல் எனர்ஜி தான் அதோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சரையே வந்து வேறுபடுத்தி காட்டுது. பிகாஸ் இப்போ கார்பனில் அல்லோட்ராப்ஸ் ஆஃப் கார்பன் பார்த்திங்கன்னா கிராஃபைட் இருக்குது, டைமண்ட் இருக்குது. ஆனால் அதோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கரெக்டாக, கிராஃபைட் வந்து ரொம்ப ஃபீபிளாக இருக்குது, ஆனால் டைமண்ட் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஸோ இதெல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா அது வந்து டிஃப்ரெண்ட் இன்டர்னல் எனர்ஜி ப்ரொசஸ் பண்ணுது. அதனால தான் அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஓகேவா, ஸோ இன்டர்னல் எனர்ஜினால தான் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சரில் வந்து டிஃப்ரென்ஷியேஷன் கிடைக்குது. ஓகே, ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி. இன்டர்னல் எனர்ஜிக்குன்னு சில கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருக்குது. ஓகே, இன்டர்னல் எனர்ஜி இஸ் சிஸ்டம் இஸ் அன் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா ஏற்கனவே என்ன பார்த்தோம், விச் டிபெண்ட்ஸ் ஆன் த மாஸ் அதெல்லாமே. இப்போ நிறைய எனக்கு மாஸ் அதெல்லாமே போட்டிருந்தேன், அமௌண்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் போட்டிருந்தேன்னா எனக்கு அந்த இன்டர்னல் எனர்ஜி, இந்த வைப்ரேஷன் எனர்ஜி அதெல்லாமே பார்த்தோன்னா அதெல்லாமே ரொம்ப பெரிய அளவுக்கு நடக்கும். அது கொஞ்சமாக எடுத்திருந்தேன்னா எனக்கு அந்த வைப்ரேஷன் எனர்ஜி அதெல்லாமே கொஞ்சம் அளவில் நடக்கும். ஸோ விச் டிபெண்ட்ஸ் அப்பான் த அமௌண்ட் ஆஃப் substance present in the system. ஸோ அதாவது இப்போ நம்ம அமௌண்ட்டை வந்து டபுள் பண்ணோன்னா இன்டர்னல் எனர்ஜியும் வந்து டபுள் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நான் ஏதோ ஒரு வெசல் எடுத்து நான் அதை என்ன பண்ணுறேன்னா சூடு பண்ணுறேன். ஓகேவா, ஸோ அப்போ அதுக்குள்ளே வந்து எனக்கு என்ன இருக்கும், இன்டர்னல் எனர்ஜி நடந்துகிட்ருக்கும். கரெக்டாக, ஸோ விச் இஸ் டிஃப்ரெண்ட். இதுவே வந்து நான் நிறைய மாலிகுல்ஸ் போட்டேன்னா அந்த இடத்துல இருக்கிற இன்டர்னல் எனர்ஜி வந்து எனக்கு அதிகமாக இருக்கும், அதுக்குள்ளே இருக்கிற ஃபோர்ஸ் அதெல்லாமே அதிகமாக இருக்கும். ஸோ இட் இஸ் அன் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அடுத்தது ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஸ்டேட் ஃபங்க்ஷனாக என்னது, இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் அ சிஸ்டம். இன்டர்னல் எனர்ஜி வந்து ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஸ்டேட் ஃபங்க்ஷனாக ஏற்கனவே என்னென்னு பார்த்தோம், நம்ம இனிஷியல் இருக்கும், இன்னொன்று வந்து ஃபைனல் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். கரெக்டாக, ஸோ இன்னும் கிளியராக சொல்ல போனோம்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஆக்சுவலி இதை பார்த்துருப்போம். என்னென்னா இப்போ இன்டர்னல் எனர்ஜி ஒரு வெசல் எடுத்து தண்ணி எடுத்துக்கிறேன், அதே மாதிரி இன்னொரு வெசல் எடுத்து கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்து ஸ்டேரர்னால் அதை வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிற அந்த ஒரு இது. அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையுமே வந்து நான் ஹீட் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ ஹீட் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் ரெண்டுமே கரெக்டாக 1 டிகிரி செல்சியஸ் 1 டிகிரி செல்சியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ அதோட பாத்து முக்கியம் இல்லை, அதாவது எனக்கு ரெண்டுமே சேம் டைமில் நடக்குதுல்ல. ஸோ இதோட பாத்து என்னது, எதுவுமே இல்லை. பட் இதோட பாத்து என்னது, நான் ஸ்டேரரை விட்டு இது பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ இருந்தால் கூட எனக்கு ஒரு கரெக்டாக அது 1 டிகிரி செல்சியஸில் சேம் டைமில் ஆயிருக்குல்ல. ஸோ அதுதான் ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறது. இட் டஸ் நாட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பாத். இது எப்படி வந்து அது இன்க்ரீஸ் ஆச்சு அதெல்லாம் பொறுத்து கிடையாது. ஸோ வெறும் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஒன்லி த ஸ்டேட், அதாவது இனிஷியல் ஃபைனல் மட்டும்தான். ஸோ அதனால தான் இது வந்துட்டு நம்ம ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து எதை பொறுத்தெல்லாம் இருக்குது அப்படின்னா டெம்பரேச்சர், ப்ரெஷர், வால்யூம், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இதை பொறுத்தெல்லாம் இருக்குது. ஸோ சேஞ்ச் இன் த இன்டர்னல் எனர்ஜி டஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் த பாத். ஸோ அது வந்து பாத்தை டிபெண்ட் பண்ணி கிடையாது. ஓகே, ஸோ இப்போ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜியை நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் அப்படின்னா del U is equal to UF minus UI, ஃபைனல் இன்டர்னல் எனர்ஜி
ஃபைனல் மைனஸ் இன்டர்னல் எனர்ஜி இனிஷியல் அப்படின்னு சொல்கிறது. இப்போ ஒரு சைக்ளிக் ப்ராசஸ்க்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா தேர் இஸ் நோ இன்டர்னல் எனர்ஜி. இப்போ திருப்பி எனக்கு இப்போ தண்ணி வந்து நம்ம சூடு பண்ணுறோம், திருப்பி அது என்ன ஆகிடுதுன்னா எனக்கு நார்மல் வாட்டர்லேயே கிடச்சிருது. ஸோ அப்போ அதில் இருக்கிற இன்டர்னல் எனர்ஜி வந்து எனக்கு வந்து 0. ஏன்னா எனக்கு சூடுபடுத்துறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி தானே சூடுபடுத்தி கூல் ஆகிட்டதுக்கப்புறமா வரும். ஸோ அதனால் அதில் இருக்கிற இன்டர்னல் எனர்ஜி வந்து எனக்கு 0 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இஃப் த இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் இன் த ஃபைனல் ஸ்டேட் இஸ் லெஸ் தேன் த இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் இன் த இனிஷியல் ஸ்டேட் தென் del U would be நெகட்டிவ். அதாவது இப்போ எனக்கு நார்மல் ஃபார்முலா என்னது, del U is equal to UF minus UI, அதாவது ஃபைனல் மைனஸ் இனிஷியல் அப்படின்னு சொல்கிறது. இப்போது எனக்கு வந்து ஃபைனல் வந்து கம்மியாக இருந்தது இனிஷியலை விட, அதாவது இந்த வேல்யூ கம்மியாக இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 5ன்னு வச்சுக்கிறேன், இது 8ன்னு வச்சுக்கிறேன். அப்போ எனக்கு என்ன ஆகும், 5 - 8ன்னு இருக்குமா, -3ன்னு ஆகுமா. அப்போ எனக்கு கிடைக்கிற ஆன்சர் நெகட்டிவாக இருக்கும். ஒருவேளை நான் யூஎஃப்பை வந்து கிரேட்டர் தென் யூஐயாக எடுத்துக்கிறேன், எக்ஸாம்பிள் 8 இதை 5ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ இதில் போட்டு பார்த்திங்கன்னா 8 - 5ஓட வேல்யூ 3. ஸோ அப்போ del Uவோட வேல்யூ வந்து பாசிட்டிவில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது. இன்டர்னல் எனர்ஜிங்கிறது அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சரை டிட்டர்மைன் பண்ணுறது. ஸோ இன்டர்னல் எனர்ஜினா பேசிக்காக வந்து அந்த ஆட்டம் மாலிகுல் எல்லாமே ப்ரொசஸ் பண்ணுற எல்லா எனர்ஜியும் சேர்த்து இருக்கிறதா வந்து இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறது. அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் பார்த்தோம். அது வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி விச் டிபெண்ட்ஸ் அப்பான் த அமௌண்ட் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ். ஸ்டேட் ஃபங்க்ஷன்னா இனிஷியல் அண்ட் ஃபைனல் அதை மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்கும், பாத்தை டிபெண்ட் பண்ணியிருக்காது அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் அதோட எக்ஸ்பிரஷன் என்ன, அது எப்படி சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி நம்ம எப்படி எழுதுறது. எப்போவுமே நம்ம மோஸ்ட்லி தெர்மோடைனமிக்ஸில் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி மட்டும் தான் எடுத்துப்போம். அடுத்து சைக்கிளிக் ப்ராசஸில் இருந்தால் என்ன, அதோட இது ஃபைனலோட இன்டர்னல் எனர்ஜி கம்மியாக இருந்தால் அதிகமாக இருந்தால் அந்த மாதிரி. ஸோ எப்போ அது ஃபைனலில் இன்டர்னல் எனர்ஜி அதிகமாக இருக்கும் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது, எப்போ வந்து இது நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் வாட்டர் இருக்குது ஓகேவா, அதுக்குன்னு ஒரு இன்டர்னல் எனர்ஜி இருக்கும். அதே நீங்கள் வந்து அதை வந்து ஐஸாக மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு என்னாகும், அந்த இன்டர்னல் எனர்ஜிலாம் குறைஞ்சிரும். கரெக்டாக? ஸோ அப்போ ஃபைனலில் வந்து கம்மியாயிடும். இனிஷியலில் அதிகமாக இருக்கும் அந்த இன்டர்னல் எனர்ஜி, இந்த ஆட்டம்ஸ் எல்லாம் இப்படி போகிறது அதெல்லாமே இருக்கும். ஃபைனலில் வரும்போது உங்களுக்கு கம்மியாயிடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக இருக்கிற வாட்டரை வந்து இனிஷியல்னு வச்சுக்கலாம். இதே நீங்கள் பாயில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், பாயில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மாலிகுல்ஸ்லாம் இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு ஃபைனலில் அதிகமாகும், இனிஷியலில் கம்மியாகும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இதை எடுத்துருக்காங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.